Hello students, welcome to Mamas Class 10 Samacheer syllabus Chapter 2 Numbers and Sequences. இதில் example 2.2 பார்க்குறோம். Find the quotient and remainder தான் question. When A is divided by B அப்படின்னா Aங்கிறது dividend, Bங்கிறது divisor. ஸோ இதில் greater, smaller இதெல்லாம் எதுவும் பார்க்கக்கூடாது. Aவை dividendா போட்டுக்கணும், அதுதான் உள்ளே போடணும். Bயை வெளியே divisorா போட்டுக்கணும். ஸோ இப்படி டிவைட் பண்ணும்போது என்ன கோஷன்ட் வரும், என்ன ரிமைண்டர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போது ஆர்டினரியாக டிவிஷன் போட்டு பார்க்கலாம். -12 5ஆல் டிவைட் பண்ணுறோம். A டிவைடட் பை 5னா ஏங்கிறது -12 உள்ளே போட்டிருக்கோம், பிங்கிறது 5 வெளியே போட்டிருக்கோம். இப்போது டிவைட் பண்ணும்போது முதல்ல சைன் செக் பண்ணணும், அப்புறமா தான் நம்பர் செக் பண்ணணும். ஸோ மைனஸ் டிவைடட் பை ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு மைனஸ் சைனை ப்ளஸ் சைனால் மல்டிப்ளையோ டிவைடோ பண்ணால் ரிசல்ட் வில் பி மைனஸ். அடுத்தது 12ல் எத்தனை 5 போகும்னு நமக்கே தெரியும், 2 5s தான் போகும். பட் இது போடுறதுக்கு முன்னாடி நமக்கு கண்டிஷன் என்ன இருக்கணும்னா, பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா A is equal to BQ plus R where R எப்படி இருக்கணும்னா 0 less than or equal to R less than modulus of B. இதுக்கு என்ன அர்த்தம்னா ரிமைண்டர் must be positive. ரிமைண்டர் நமக்கே தெரியும் எப்பவுமே டிவைசரை விட சின்னதாக தான் இருக்கும். ஸோ பிங்கிறது டிவைசரை விட சின்னதாக இருந்தால் தான் அதுக்கு பேர் ரிமைண்டர். அந்த ரிமைண்டர் 0வை விட பெருசாக இருக்கணும், இல்லை ஈக்குவலாக இருக்கணும்னா என்ன அர்த்தம், இட் இஸ் பாசிட்டிவ். ஸோ த கண்டிஷன் இஸ் ரிமைண்டர் மஸ்ட் பி பாசிட்டிவ். ஸோ இங்கே 2 times போகுதுன்னு எடுத்துட்டோம்னா 2 5s are 10. அதை நம்ம இப்போ சைனோடு தான் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 into 5 10. இப்போது டிவிஷன் சம்மில் எப்போவுமே சைன் சேஞ்ச் பண்ணி தான் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மைனஸ் இப்போ ப்ளஸ் ஆகிடும். இப்போ -12 + 10 சேர்ந்தால் -2 வரும், விச் இஸ் லெஸ் தேன் 0, நெகட்டிவில் வந்திருக்கு. ஸோ இந்த ஆன்சர் நமக்கு தப்பு, ஏன்னா ரிமைண்டர் பாசிட்டிவாக வரணும். அடுத்தது நம்ம யோசிக்காமையே போட்டுடலாம். அதே -12 தான், அதே 5 தான், அதே மைனஸ் தான். ஆனால் 2க்கு அடுத்த நம்பர் போட்டுக்கணும். now it is 3. இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 into 5 15. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணால் ப்ளஸ் -12 and +15 is +3 which is greater than 0. ஸோ இதை எழுதினதுக்கப்புறமா நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஃபார்ம்னு எழுதுகிறோம். ஸோ -12 is equal to 5 into the quotient is -3 plus the remainder is 3. இது எழுதினதுக்கு அப்புறமா quotient is equal to -3 and remainder is equal to +3. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ quotient நெகட்டிவில் வரலாம், பட் ரிமைண்டர் கண்டிப்பாக பாசிட்டிவாக வரணும். இதே ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான். ஸோ இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள். பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா A is equal to BQ plus R. ஏங்கிறது 17, Bங்கிறது -3, Qவும் Rவும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 17 உள்ளே போட்டுக்கிறோம், -3 வெளியே போட்டுக்கிறோம். முதல்ல சைன் டிவைட் பண்ணுறோம் மைனஸ். இப்போ 17ல் எவ்வளோ 3 போகும், 5 3s are 15, 6 3s are போகாது. ஸோ 5 மட்டும் போட்டுக்கலாம். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 into 3 15. ஸோ சைன் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணணும். 17ல் 15 போனால் 2 which is positive. So quotient is -5 and the remainder is +2. இதை எழுதுனதுக்கப்புறமா quotient is equal to -5 and remainder is equal to 2 which is positive. ஸோ ரிமைண்டர் மட்டும் பாசிட்டிவாக வருதான்னு செக் பண்ணால் போதும். அடுத்த கொஷின். A is equal to -19 and B is equal to -4. So by Euclid's division lemma A is equal to BQ plus R. ஏங்கிறது -19 equal to -4 into Q plus R. So -19 உள்ள போட்டுக்கிறோம், -4 வெளியே போட்டுக்கிறோம். இப்போ சைன் தான் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ 19ல் எவ்வளோ 4 போகும், 4 times போகும். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போதும் சைன் தான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -4 4s are 16. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணி தான் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ சைன் மாறி இருக்குது. அப்போ 19ல் 16 போனால்
3 and greater number is minus 3 which is less than 0. So அடுத்த division minus 19 அதே தான் போட்டுக்கிறோம், minus 4 அதே தான் போட்டுக்கிறோம், இங்கே plus 4க்கு பதிலாக அடுத்த number plus 5. இப்போ plus into minus, minus 4 5s are 20. 20க்கு sign change பண்ணணும், so plus. இப்போ minus 19 plus 20 is 1 which is positive. So இப்போ the quotient is 5 and the remainder is 1. So quotient is equal to 5 and the remainder is equal to plus 1. So இந்த மாதிரி equation 1 markல இல்ல 2 marksல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு.